எந்த நாடு போனாலும் நம்ம நாடுக்கு ஈடு ஆகவே ஆகாதுங்க. எந்த நாட்டு குழம்பு தின்னாலும் நம்ம செட்டிநாடு மீன் குழம்புக்கு நிகரே இல்லைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்குங்க. பார்க்கும்போதே நாக்கில் எச்சில் ஊறும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் எவ்வளோ வடித்தாலும் மீதம் இருக்காது. அவ்வளோ சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் செட்டிநாடு மீன் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்மிஜி கிச்சன். குழம்புக்கு தேவையான மசாலாவெலாம் வறுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லதுங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெயை சேர்த்து மீன் குழம்பு செய்யுங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 5-6 பூண்டு பொருட்களை உரித்து வச்சுருக்கேன். 5-6 சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டு பொருட்களையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 5-6 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். கலருக்காகவும் சரி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா சாதாரண வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கப்பளவு சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டலாம். வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வரணும். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடட்டும். இப்போ இது கூட 2 தக்காளி பழங்களை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நல்லா பழங்களாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இது வதங்கட்டும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, மசாலா கருகிடக்கூடாது. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மசாலாவும் நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது கூட ஒரு கப்பளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டலாம். தேங்காய் துருவல், மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கருகிராமல் எல்லாம் வதங்கி வரணும். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால சும்மாவே நல்லா அரைவிட்டுரும். நல்லா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் அரைச்சிக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ இது இருக்கட்டும். குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். மீன் குழம்புக்கு எப்போதுமே மண் சட்டியில் வைங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். மண் சட்டியில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது கூட 5-6 பூண்டு பற்கள், ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை. இது நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்தது. இது கூட ஒரு கப்பளவு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் எவ்வளோ தாராளமாக ஊற்றுறோமோ அந்தளவு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு குழம்புக்கும் சேர்த்து நான் இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கிடும். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுருங்க. இதுவும் பிடிச்சிடாமல் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிடுங்க. மசாலா நல்லா எண்ணெயிலே சுருண்டு வரணும். இதெல்லாம் நல்லா சுருண்டு வரதும் இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் புளி எடுத்துருக்கேன். ரொம்ப புளி சேர்க்க வேண்டாம். புளி கம்மியாக சேர்த்தாவே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்சியில் மசாலா அரைச்சோம்னா அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும்போது கொஞ்சமாக தண்ணி மிக்சியை கழுவி அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ அதையும் கழுவி இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் விலை மீன் தான் எடுத்திருக்கேன். எந்த மீன் சேர்த்தாலுமே இது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நான் விலை மீன் தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டுகளை இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பரான செட்டிநாடு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தோடு இதை பரிமாறிடலாம். பார்க்கும்போதே நாக்கில் அப்படியே எச்சில் ஊறுதுங்க. அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்லாம். என்ன தான் மீன் குழம்பும் சாதமும் இருந்தால் கையில் பிசைஞ்சு அடித்து சாப்பிட்றதே டேஸ்ட் தனிங்க. என்ன பண்ணுறது, டீசெண்டாக வீடியோவில் காமிக்கிறீங்கன்னு நான் உங்கள்கிட்ட ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். இதில் கையில் பிசைஞ்சு மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எந்த மீன் வாங்கினாலும் கண்டிப்பாக மறக்காமல் செட்டிநாடு மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட சாதம் மீதம் இருக்காதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.